செய்யட்டுமா? உன் வாழ்க்கையை மாற்ற நான் உனக்கு ஒரு அவகாசம் தருகிறேன். இதோ பார், அவர்தான் இயேசு. நீதிக்காக பசியோடு இருப்பீர்கள் என்றானால் என்னிடத்திலிருந்து நிறைவு பெறுவீர்கள். தேவனுக்கு நீங்கள் முதல் இடம் கொடுங்கள், உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பானவர்களே, அற்புதமான இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய 30ஆம் தேதி உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகின்றோம். பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாள். இது ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள். இந்த நல்ல நாளிலே ஆண்டவர் இயேசு சுவாமி நம்மை அபாரமாக ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த வேதாகமத்தை நாம் வாசிக்கும் பொழுது நாம் அதனுடைய 30ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். O Lord my God, I cried unto thee, and thou hast healed me. என் தேவனாகிய கர்த்தாவே, கிறிஸ்துவுக்குள் அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் பல்வேறு நேரங்களிலே நாம் கூப்பிடுகிறோம் இல்லையா? இந்த மாதத்தில் இன்று நாம் ஒரு நல்ல நாளை, இது செவ்வாய்க்கிழமை, மாதம் முடிகிறது இன்றுடன். இந்த நல்ல நாளிலே நாம் நன்றி உள்ள இருதயத்தோடு தேவனை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஏப்ரல் முழுவதும் பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி. புதிய மாதம் மே மாதம் எங்களுக்கு தரப்போகிறீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் அபாரமான அற்புதத்தை செய்கிறார். இந்த நன்றி சொல்லுகிற நம்மை பார்த்து அவர் எப்படி பார்க்கிறார்? இவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுகிறார்கள். இந்த நன்றி சொல்லுகிற நேரத்தில் ஒவ்வொருவரும் நன்றியோடு நின்று விடாமல் பல்வேறு கோரிக்கைகளை நாம் ஆண்டவரிடத்தில் வைத்திருக்கலாம். இப்பொழுது இங்கே குறிப்பிட்ட சங்கீதக்காரன் அவன் ஒரு சுகத்திற்காக அங்கே நாம் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அந்த சுகம் அங்கே எப்படி கிடைக்கிறது? கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். ஆமென். கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. ஆண்டவரை கூப்பிட்டால் அங்கே ஒரு குணம் இருக்கிறது. அந்த குணம் நம் சரீரத்தை, ஆத்மாவை, ஆவியை சுகப்படுத்துகிறது. இன்று பலருக்கும் சரீரத்திலே சுகம் இருக்கிறது, மனதிலே சுகம் இல்லை. நன்றாக இருக்கிறார்கள், எந்த வியாதியும் ஸ்கேன்ல தெரியாதுங்க. ஆனால் மனசளவில் உடஞ்சு அப்படி இப்படின்னு பெணாத்தி என்னென்னமோ சொல்லி எல்லாரையும் பயமுறுத்தி இப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க பாருங்களேன். அப்போது மனதளவிலே சுகமில்லாதவர்கள் தான் இனி வருகிற காலங்களிலே மனதளவிலே சுகமில்லாமல் போகிறவருடைய எண்ணிக்கை அதிகமாகும். இப்பொழுதே அப்படித்தான் இருக்கிறது. மனநோய், இதற்கு பெயர் மன அழுத்தம், மன நோய். அதை குறித்து அதிகமாக நான் பேச விரும்பவில்லை. மாறாக இந்த மனநோயோ, ஆவிக்குரிய நோயோ, சரீர பிரகாரமான நோயோ, எதுவாக வேண்டுமென்றாலும் இருக்கட்டும், ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் கூப்பிட்ட நாளிலே சுகம் தர வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். அன்பானவர்களே, எல்லா சூழல்களிலும் நம்மை குணமாக்குகிற தேவன் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். ஆகவே நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய ஆவியிலே, நம்முடைய ஆத்மாவிலே எந்த சூழ்நிலையிலும் என்ன பலவீனங்கள் வந்தாலும், என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொல்லுங்கள். கூப்பிடும் பொழுது கர்த்தர் குணமாக்குகிறார். தாவீது சொல்லுகிறார், கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். ஆமென். கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். அழகாய் சொல்லப்பட்ட இந்த வசனத்தின்படி கூப்பிடுவோம், அவர் நம்மை குணமாக்குவார். இந்த நாள் ஒரு நல்ல நாள்.